இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஸ்பைசியான பூசணிக்காய் பப்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மாவை பிசைஞ்சுக்கலாம். 1 கப் பால் எடுத்துருக்கேன், 50 ml நெய், 1 முட்டை, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அதை விட கொஞ்சம் கூடுதலா பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1 சிட்டிகை சால்ட், 1 ஸ்பூன் சக்கரை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 kg மைதா சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, அதில் உள்ள பாலே போதுமானது. இப்போ இந்த மாவை மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இதை உள்ள ஸ்டப் பண்றதுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ பன்னீரை ரோஸ்ட் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் விட கொஞ்சம் கம்மியா மஞ்சள் தூள். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்து அதில் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் மல்லி இலைகள். பன்னீர் ரோஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு 1 மணி நேரமா நல்லா ஊறி இருந்துச்சு, நல்லா சாஃப்டாவும் இருந்துச்சு. இந்த மாவை 4 பகுதியா பிரிக்கிறேன். இது 4யுமே கொஞ்சம் தட்டையா தட்டிட்டு இதுக்குள்ளர நம்ம பன்னீர் ரோஸ்ட்டை வச்சுட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். அடுத்ததா நான் பச்சை கலர் நூல் எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் நூல் எடுத்திருந்தாக்கா அது ஒயிட்டா இருக்கும், கொஞ்சம் டார்க்கா தெரியணுங்கிறதுக்காக நான் கிரீன் கலர் நூல் எடுத்து இது 4யுமே கிரீன் கலர் நூலால கட்டியிருக்கேன். இது மேல கொஞ்சமா நெய்யை அப்ளை பண்ணிட்டு இப்போ குக்கர்ல தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் இதை வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க,